இந்த பதிவுல வந்துங்க அறிவை தரக்கூடிய அழகான கதைகளை பார்க்கலாங்க. சில கதைகள் அதுல முதல் கதையா தன் வினை தன்னை சுடும் அப்படிங்கிற ஒரு நல்ல கதைங்க. ஒரு வீட்டுல அவர் அப்பா இருக்காரு, அந்த அம்மா அவங்க இருக்காங்க, அப்புறம் ஒரு பையன், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க 3 பேருமே வெளியில வேலை பார்க்கறவங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க. அவர் வீட்டுக்காரர் போன் பில் வந்திருக்கு பாக்குறாரு. என்னன்னா நம்ம போன பயன்படுத்துறதே இல்லை, நம்மளுக்கு தேவையானது பூரா எல்லாம் ஆபீஸ்லயும் வேலையை முடிச்சுக்கிறோம். யாருக்கு பண்ணுன்னு என்ன ஏதுங்கிறதுனா ஆபீஸ் போன்லயே ஆபீஸ்ல பண்ணிட்டு வந்துடுறோம். அப்படி இருந்தும் இவ்வளவு பில் வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க. அப்பா அவனுடைய மனைவி வர்றாங்க. என்னங்க அப்படிங்கும்போது, இல்ல ஆபீஸ் பில்லு போன் பில் நிறைய வருது, நானா ஒன்னும் பயன்படுத்துறதே இல்லை, என் வேலையெல்லாம் பூரா எல்லாம் ஆபீஸ்ல முடிச்சுக்கிறேன், யாராவது போன் பண்ணுமோ எல்லாம் ஆபீஸ்லயே பண்ணிடுறேன். அப்படி இருக்கும்போது இது இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுவும் போனிக்கு அதிகமா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மனைவியை கேட்கிற. அவங்க மனைவியை என்ன சொல்றாங்க, இல்லைங்க இந்த மாதிரி நான் தோழிகள்ல பண்ணுவேன், எங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பேசுவேன், அதெல்லாம் எல்லாம் ஆபீஸ்லயே முடிச்சுக்குவேன். நான் என்னுடைய ஆபீஸ்லயே ஆபீஸ் போன் இருக்குல்ல அதுலயே பண்ணிக்கிறது. வீட்டெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்றதே இல்லையே அப்படிங்கிறப்பல மனைவியும். பையன் கூப்பிட்டு கேக்குறாரு, ஏ தம்பி, நீங்க இது இங்க போன அதிகமா பயன்படுத்துறீங்க, பில் அதிகமா வர்ற மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது, இல்லையப்பா நான் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பேசுவேன், அதெல்லாம் ஆபீஸ்ல முடிச்சுக்குவேன். என்ன பேசுன்னு என்ன எதுக்குன்னா ஆபீஸ் சும்மா மேல கிடக்கும், அதனால அது எடுத்து அதுலயே பேசிடுறது. இங்க வீட்டுல நம்ம போன்ல நான் பயன்படுத்துறதே இல்லைங்கும்போது வேலைக்கார வர்றாங்க, அவன்கிட்ட கேட்கிறப்பல போன் பில்லு நிறைய வருது இல்லைங்களா, நானாவது 1-2 பண்ணுவேன், நான் என் வீட்டுல போன் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா எல்லா நேரமும் இங்கதான் இருக்கேன், நானு உங்க வீட்டுல இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதனால 1-2 பண்ணணும்னா இந்த போனை தான் யூஸ் பண்ணி பண்ணுவேன், நான் அதிகமா ஒன்று பண்றது இல்லையே அப்படிங்கும் போது இவருக்கே தெரியுதுங்க. அதாவது இவரும் சரி, இவரு ஒய்ஃபும் சரி, இவருடைய பையனும் சரி, அவங்க பண்ண வேண்டிய போனா அவங்க வேலை பார்க்கிற இடத்துல போனை பண்ணிடுறாங்க, தன்னுடைய வீட்டுல இருக்கிறத பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த வேலைக்காரன் இருக்கான, அவனும் வேலை பார்க்கறதுள்ள போனதான் பயன்படுத்துறான், அதனாலதான் பில் வருது. இவருக்கு அது தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்க. சரி இவரு பண்ற தப்புனால அவங்க வேலைக்காரனும் பண்றான். இதுதாங்க சொல்றது, தன் வினை
தன்னை சுடும்னு. இப்ப இவங்கெல்லாம் ஆபீஸ் ஒர்க்கு கம்பெனி தேவையானதை மட்டும் அவங்க அந்த கம்பெனி போன்ல பண்ணிக்கிட்டு இவங்க சொந்த பயன்பாட்டுக்கு உள்ளதெல்லாம் இங்க வீட்டுல பண்ணி இருக்கணும். இவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணும் போது அப்ப வேலைக்காரன் எப்படி போய் கேட்க முடியும்? எல்லாம் ஒண்ணுதானே. ஆமாங்க, தன் வினை தன்னை சுடுங்கிறது இதுதாங்க. சரிங்க, நம்ம இப்ப அடுத்த கதையை பார்க்கலாங்க. இது பொது நலமும் சுயநலமும் அப்படிங்கிற கதைங்க. ஒரு அம்மா ஒரு ஜவுளி கடைக்கு வர்றாங்க. கார்ல டக்குன்னு இறங்கி உள்ள போகணும். சரி, ஏதோ பெரிய பார்ட்டி வந்துட்டாங்க, ஒரு நிறைய பெரிய பில்லு வில்லுன்னு சொல்லி வாங்க வாங்க என்ன வேணும்னு சொல்லி ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காந்துடும். அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு கல்யாணம், அதுக்கு வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்கார அம்மாவுக்கு ஒரு சேலை வேணும், ரொம்ப கம்மியான விலையில. அதாவது உங்க கடையில இருக்கிறதுலயே எது கம்மியான சேலையோ அந்த சேலை காமிங்க, ஒரு சேலை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. அது பின்னாடியே வேறு ஒரு அம்மா அதே ஜவுளி கடைக்கு வர்றாங்க. அந்த வீட்டு அந்த வேலைக்கார அம்மா இருக்குல்ல, அந்த வேலைக்கார அம்மா பார்த்தாவே தெரியும்ல. சரி, இது ஏழை அப்படிங்கிறது. இது நேரா சரி, இந்த அம்மா எல்லாம் விலை கம்மியா சேலை கேட்கும் அப்படின்னு சொல்லி சேல்ஸ்மேன் எதிர்பார்க்க அந்த அம்மா சொல்லுது, ஏங்க நான் ஒரு வீட்டுல வேலை பார்க்கிறேன், அந்த வீட்டு அம்மா இருக்காங்கல்ல அவங்க பையனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அந்த பையனோட அம்மாவுக்கு நான் ஒரு புடவை எடுத்து கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். இருக்கிறதுலயே நல்ல சேலை, உங்க கடையில இருக்கிறதுலயே நல்ல உயர்ந்த சேலையா ஒரு சேலை கொடுத்து காமிக்கு பார்க்கலாம், பார்த்து எடுக்கிட்டு சொல்லி அதுல ஒரு சேலையை அந்த அம்மா பார்த்து எடுக்குதுங்க. எப்படின்னா அந்த வீட்டுக்கார அம்மா முதலாளி அம்மா வந்தப்ப இருக்கிறதே குறைஞ்ச விலையில வேலைக்காரிக்கு சேலை எடுத்தாப்புல. ஆனா இந்த வேலைக்காரி இருக்காப்பியே அந்த பையனோட அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு இருக்கிறதுலே உயர்ந்த சேலை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு எடுக்கிறாப்பிள்ளைங்க. அப்ப இதுல யாரு பணக்காரு யாரு ஏழை எப்படி முடிவு பண்றது? அடுத்தது அது முல்லா கதைங்க இருக்கும்ல, அதுல ஒரு கதைங்க, சின்ன கதை தான், ஆனா நல்ல விஷயமானது. அந்த முல்லாவுடைய விஷயம் இந்த கதையிலேயே இருக்குங்க, அதனால இதை கேட்கலாம். முல்லா வீட்டுல இருக்காருங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரு வர்றாரு. பக்கத்து வீட்டுக்காரு ஏங்க இந்த மாதிரி நீங்க கொடி கட்டி துணியில காய போட்டுப்பீங்கல்ல, அது அந்த கொடியில ஒரு கொடி ஒண்ணு கொஞ்சம் இரவலா வேணுங்க, நான் கொண்டு கொடுத்துறேன் அப்படிங்கிறப்பல
இவரு பாக்குறது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தானே முல்லாவுக்கு வந்து தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் எப்படிங்கிறது முல்லாவுக்கு தெரியுங்க. அதனால என்ன பண்றாரு, இல்லைங்க கொடிக்கு வந்து வேலை இருக்கு, இப்ப கொடுக்க முடியாது. ஏங்க என்னங்க, என்ன எதுவும் கொடியில் இது போட்டிருக்கீங்களா? ஆமாமா, அதுல வந்துங்க மாவு வந்து காய போட்டிருக்கேன். இது கொடியில வந்து எப்படி மாவை காய போட முடியும்? கொடியில வந்து மாவு வந்து காயுங்க, மாவை காய போட்டிருக்கேன். இல்லையே, அது கஷ்டமே, முடியாது. அதுல எப்படி இங்க வந்து மாவை காய போடுவீங்க? ஏங்க உங்கள்கிட்ட வந்து கொடியை இரவலா குடுத்து போட்டு திருப்பி வாங்குறது எவ்வளவு கஷ்டம். அதை விட கொடியில வந்து மாவை காய போடுறது ஈஸியான வேலை தாங்க. அப்படின்னு அவருக்கே கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக முல்லா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாருங்க. சரிங்க, இப்ப வந்து அடுத்த கதைங்க. ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுங்க, பயங்கரமான நல்ல வசதியான ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு அம்மா வந்து தங்கி இருக்காங்க. சரின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 6 மாசம் குழந்தை கையில வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து பசியில வந்து அழுகுது. சரி, கீழே போய் ஹோட்டல் மேனேஜர் கூப்பிட்டு, எங்க குழந்தை அழுகுதுங்க, அதுக்கு வந்து பால் வேணும், பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் மேனேஜரு, பால் இங்க கொடுப்போம், ஆனா அந்த ரூம் வாடகை அந்த இதோட வந்து இது சேராது, இந்த பாலுக்கு வந்து நீங்க தனியே காசு கொடுத்தரணும் அப்படிங்கிற. சரிங்க, குழந்தை அழுகுது, முன்ன பாலை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குழந்தைக்கு வந்து பாலை போட்டுறாங்க. சரி, அப்புறம் அவங்க வந்து வெளியில போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு வேலையா வெளியே போறாங்க. வெளியெல்லாம் போய் போட்டு வரும்போது வந்துங்க குழந்தை வந்து மறுபடியும் பசியில வந்து அழுகுது. பசியில அழுகும், அங்கேயும் இங்கேயும் பாக்குறாங்க. ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று இருக்கு, ஒரு பெரியவர் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டல்ல சின்ன கடைங்க, ஒரு பெரியவர் டீ போட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கல, குழந்தை அழுகுது, எவ்வளவு ரொம்ப கத்து, பக்கத்துல ஒண்ணு கடை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் நிற்கவும், கடைக்காரர் பார்த்துட்டு, அம்மா என்னம்மா நிக்கிறீங்க, என்ன வேணும் அப்படிங்குவோம். இல்லைங்க, குழந்தை வந்து அழுகுதுங்க, பால் இருந்தா கொடுங்க. அவ்வளவுதானே, உட்காருங்க, இந்த பால் தேன்னு சொல்லி ஒரு டம்ளர்ல பாலை வந்து எடுத்து நல்லா ஆத்தி குழந்தை கொடுக்கறதுல நல்லா ஆத்தி பாலை கொடுக்கிறாருங்க. இந்த குழந்தை போட்டும் குழந்தை வந்து அழுகு வந்து நீட்டு போயிடுச்சு. சரி, குழந்தை பால் குடிச்சது கிளம்பும் போது வந்து அந்த அம்மா வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து கேக்குறாங்க கடைக்கார்ட்ட, ஏங்க பாலுக்கு எவ்வளவுங்க காசு அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஏங்க இங்க பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுத்தா நான் காசு வாங்குறதே கிடையாது. எங்க கடையில பச்சை குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பாலுக்கு காசே வாங்குறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரியவங்க சொல்லவும்
இந்த அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியலீங்க. பணக்காரன் எல்லாம் பணக்காரனே அல்லங்க. அந்த வச்சிருக்கிற பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன் தாங்க பணக்காரன். பொது நலங்கிறது வந்துங்க புல்லாங்குழல் மாதிரி. பொது நலங்கிறது புல்லாங்குழல் மாதிரிங்க. சுய நலங்கிறது வந்து கால்பந்து இருக்குல்ல, அந்த கால்பந்து மாதிரி. இது ரெண்டுமே, கால்பந்தும் சரி புல்லாங்குழலும் சரி, இது இயக்கிறதுக்கு வந்து காத்து வந்து ரொம்ப முக்கியம். ஆனா புல்லாங்குழல உள்ள விடுற காத்து இசையா வெளியே வந்துடுது. புல்லாங்குழல்ல உள்ள போற காத்து இசையா வெளியே வந்துடுது. கால்பந்துல வந்து உள்ள காத்து இருக்கு, ஆனா அது வெளியே வரவே வராது. புல்லாங்குழல் வந்து முத்தம் வாங்குது. புல்லாங்குழல் வந்து எடுத்து முத்தம் கொடுக்கிறாங்கள ஒவ்வொருத்தரும். ஆனா கால்பந்து ஒவ்வொரு தட்டியும் வந்து உரம் வாங்குது. சுயநலம் உள்ள மனுஷனுங்க வந்துங்க எப்பவுமே புறக்கணிக்கப்படுவாங்க. ஆனா பொது நலம் உள்ளவங்க தான் போற்றப்படுவாங்க. அடுத்த கதையை பார்ப்போங்க. ஒருத்தர் வந்துங்க குதிரை வண்டி, அந்த குதிரை வண்டியில நிறைய தேங்காய்களை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு கொண்டு கொடுக்கணும். அதுக்காக வந்து குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்காருங்க. குதிரை வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் நிக்கிறார், சின்ன பையன். அவர்கிட்ட வந்து கேட்கிறார், எப்ப நான் வந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போகணும், எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த பையன் வந்து என்ன சொல்றான், நீங்க வேகமா போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா மெதுவா நிதானமா போனீங்க அப்படின்னு வைங்க 10 நிமிஷம் போயிடலாம் அப்படின்னு பையன் சொல்லுமோ. இவருக்கு வந்து ஒன்றும் புரியல. சரி, பையன் வந்து ஏதோ மெண்டல் போல தெரியுது. ஏன்னா வேகமா போனாதான் சீக்கிரம் போக முடியும், மெதுவா போனா லேட் ஆகும். ஆனா இவன் தலையில் அவ்வளவு சொல்ற. இவன் என்ன சொல்றான் பையன், நீங்க வேகமா போனீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். மெதுவா நிதானமா போனீங்க அப்படின்னு வைங்க 10 நிமிஷத்துல போயிடலாம் அப்படி அந்த பையன் சொல்லவும். இவருக்கு வந்து சரி, பையன் வந்து ஒரு மாதிரியான பையன், நம்ம அம்மா சீக்கிரம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சு போட்டு போலாம்னு வேகமா குதிரை வண்டி தட்டாருங்க. கட்டன்னு போகுது. கொஞ்சம் தூரம் தான் போகுது. போனமே ரோடு வந்து வெறும் கல்லும் கில்லும், ஒண்ணு ரோடு வந்து கரெக்டா இல்லை, மோசமா இருந்தான். என்னாவது இவர் வேகமா வேற போறதுனால வண்டி வந்து கவுந்துருது. குதிரை வண்டி கவுந்து கீழே விழுந்து அப்புறம் அவர் கீழே இறங்கி வண்டியெல்லாம் தூக்கி நிப்பாட்டி கீழே விழுந்து அவ்வளவு தேங்காய்களையும் பொறுக்கி போட்டு எல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு மேல அப்புறமேல் நிதானமா போனாரு. போய் வேலையை முடிச்சாருங்க. அப்பதான் இவருக்கு புரியுது
பையன் இதைத்தான் சொல்லி இருக்கான். இவரு புரிஞ்சுக்கல. யாரா இருந்தாலும் பெரியவங்களோ சின்னவங்களோ சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தான் நஷ்டம் இல்லைங்க. இல்ல நம்மளுக்கு தான் கஷ்டம் அல்லவா? சரிங்க, இந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? சரிங்க, மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.